த ஹோல் பிளாட் ஆஃப் எண்ணித வசந்தாலும் என்னென்னு தெரியுமா? ஒருத்தரோட லைஃப்பில் நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேஜ் தான், மேபி ட்ராஷ்க்கு போகிற ஒரு பேஜ். அதே இன்னொருத்தரோட லைஃப்பில் அதே ட்ராஷில் கிடச்ச ஒரு ப்ரெஷியஸ் ட்ரெஷர். இந்த மூவியில் 8 எமோஷன்ஸை அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் அவங்க ஸ்ருதி அயோத்தியாவை டிஃபைன் பண்ணவே தி பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அங்கங்கே அவங்க வச்சுருந்த சின்ன சின்ன டயலாக் விச் மீன்ஸ் அ லாட். உதாரணத்துக்கு, இந்த பூமியில் ஒரு உயிர் வர்றதுக்கு காரணமே ஒரு பெண் தான், ஆனால் அதே பெண்ணை இறுதி சடங்கில் விடுறதில்ல. ஏன்? இதுவாக இருக்கட்டும், இல்லை த வே ஷி டிஃபைன்ஸ் பியூட்டி விச் இஸ் காடஸ் இன் யூ. அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அதுவும் பசங்க பொண்ணுங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், அவங்க குருக்கு கொடுத்த ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. அதோட லவ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட்ஸ் அ ஜேர்னி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இது ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரி மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி மூவி சஜஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.